Hello friends, welcome to Yazrecipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல 10 நிமிஷத்துல சூப்பரா போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். வெளிய நல்ல மொறுமொறுனும் உள்ள நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும். இது செய்யறதுக்கு வீட்ல இருக்க பொருளே போதும். ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இதோடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லியை நல்லா பொடியா கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். லாஸ்டா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மீதி இருக்க தண்ணியும் நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்க நல்லா மாவு கலந்து விட்டாச்சு. எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா இப்படி கையில் எடுத்து போண்டா மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி விழணும். இது கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம போண்டா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக போடுங்க. இப்போ எல்லா மாவுலையும் போண்டா போட்டாச்சு. இப்போ ஒரு சைட் வெந்ததும் திருப்பி போட்டு 2 சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இல்லைனா வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகி உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ போண்டா நல்லா வெந்துருச்சு. நல்ல கலர் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான கடலை மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இது பார்க்கவே எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு. இது வெளியே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பிச்சு பார்த்தோன்னா உள்ள செம சாஃப்டாக இருக்கும், பஞ்சு மாதிரி. இது கூட சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ்ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.